உள்ள வந்து ஜீரகம் போட்டிருக்கிறோம். சும்மாவும் எதுவும் போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் இது வந்து நல்லா ப்ராசஸ் ஆகி அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அவ்வளோதான். இதை மூடுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. வாழை நம்ம வெட்டணும் இல்லையா, அதையவே இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். ஏதாவது துணியும் கட்டலாம், நாங்கள் வந்து எதுவும் பண்ணல, க்ளோஸ் பண்ணி வெயிட் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா போதும். இதை வந்து சாயந்தரம் ஒரு 5 to 6 அந்த மாதிரி டைமில் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி நல்லா வந்திருக்கும். வாங்க பார்க்கலாம். இது வந்து அடுத்த நாள் காலையில் தான் நாங்கள் சீக்கிரமே எடுத்துட்டோம். அதனால் தண்ணி அளவாக தான் இருக்குது. அப்படியே வலிஞ்சு கீழேயே போகும். அந்த ஜீரகத்தோட ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், கலரே எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதனால தான் ஈவினிங் போட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம குடிக்கிறோம். இது வந்து தண்ணி இவ்வளோ கிடச்சிருக்கு. மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த ஜீரகம் இதெல்லாம் இறங்கி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நம்ம எடுக்கலாம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணலாம். நம்மளே இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பழைய இதெல்லாம் மறந்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல